தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் தன்னுடைய ஆடுகளை பிடிப்பதற்காக வந்தபோது அந்த சிங்கத்தின் வாயையும் கரடியையும் கொன்று போட்ட தாவீது எப்படி பலன் வந்தது? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால், கர்த்தரை அவன் துதித்து பாடினதினால் அவனுக்குள் ஆண்டவர் உட்பிரவேசித்து அவனுக்குள் பலன் கொடுத்து அந்த சிங்கத்தையும் கரடியையும் பீறி போட கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் வேட்டையாட நினைக்கக்கூடிய பொல்லாத சிங்கங்களை உன்னை கொண்டே நான் அழிக்க வைப்பேன். அந்த அபிஷேகம் உன் குடும்பத்தில் ஊற்றப்படும். உன்னை கொண்டே அதை முறியடிக்க வைப்பேன். கரடியை போல எதிர்த்து வருகிறார்கள் அல்லவோ, கர்ஜித்து வருகிறார்கள் அல்லவோ, அப்பேற்பட்ட சத்துருக்களை உன்னுடைய அபிஷேகத்தின் மூலம் உன்னுடைய வல்லமையின் மூலம் நான் முறியடிக்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு உனக்குண்டான வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, உனக்குண்டான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ உலகத்தை நோக்கி ஓடுவாயானால் உன்னுடைய ஜீவனை பறித்து கொள்வதற்கு, உன்னுடைய ஆஸ்திகளை அந்தஸ்துகளை ஜீரோவாய் மாற்றுவதற்கு சத்ருவானவன் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்திரு. உனக்கு ஒரு வேலி அடைப்பு உண்டாகும், உனக்கு ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகும், உன்னை சத்ருவானவன் தொட முடியாது என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.